அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமகிழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாலியா விதையின் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் சாலியா விதை. எள்ளு மாதிரி சின்னதாக ப்ரௌன் கலரில் இருக்கும். இதையும் நான் ஊற வச்சும் வச்சுருக்கேன். நம்ம 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல் மாதிரி வரும். அதை யாரெல்லாம் சாப்பிட்லான்னு சொன்னால் இரத்த சோகை உள்ளவங்க சாப்பிட்லாம். இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை நல்லா பலப்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்கும். அது மாதிரி முட்டு தேய்மானம் உள்ளவங்களும் இதை பயன்படுத்தலாம். அது மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை அவங்களும் இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். முக்கியமாக பெண்கள் மாதவிடாய் காலங்களில் பேறுகால நேரங்களில் இதை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுனால நம்ம உடம்பில் உள்ள கழிவுகளை அகற்றுவதற்கு இது ரொம்ப ஒரு உதவியாக இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் இது சரி செய்யும். இது புற்றுநோயை அழிக்கக்கூடிய சக்தி கூட இதில் இருக்குது. படிப்படியாக அந்த செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இதில் விட்டமின் ஏ, சி, கே இந்த சத்துகள் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் இது சரி செய்யும். இது சூடு நிறைந்த ஒரு பொருள். அதனால் நம்ம வாரத்தில் 2 நாளும் 3 நாளும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இடையில சேர்த்துக்கலாம். தொடர்ந்து சாப்பிடாமல் இடையில சாப்பிட்டுக்கலாம். இது சூடு அதிகமான உள்ள பொருள். அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு 3 தடவை என்ன செய்யலாம், எடுத்துக்கிடலாம். இதை அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது உதவி செய்யும். நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை சரி செய்வதற்கும் இது நமக்கு உதவியாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க. சாலியா விதை நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இவ்வளோ நேரம் நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். இது பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை 1-2 மிக்சியில் போட்டு திரிச்சுக்கிடுவோம். ஏற்கனவே திரித்து வச்சுருக்கேன். பாதாம் முந்திரி 1-2 திரித்து வச்சுருக்குது. சுக்கு ஏலக்காய் பொடி. இது பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க, உடலுக்கு நல்லது. அதுமாதிரி சுக்கு ஏலக்காய் சேர்க்குறதுனால உங்களுக்கு வயிற்றை வாய்வு சேராமல் வயிறு உப்புசம் இல்லாமல் பார்த்துக்கணும். எப்போதும் உணவில் சுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாதாம் முந்திரி செய்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, நல்ல சத்து கிடைக்கும். இதை அவ்வளோத்தையும் போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு நாங்கள் பனங்கற்கண்டு கரைஞ்சோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாக வாசனையாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி செஞ்சு நீங்களும் குடிக்கணும். சாலியா விதை பால் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரும் அதிகமாக சாப்பிட்லாம். இது நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இன்னும் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கும் நிறைய நன்மை கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் செஞ்சு பயன்பெறுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.